1 மினிட் டெய்லி பல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை நினச்சி தான் நம்மளுடைய கவலை இருக்கும். நம்மளுடைய தேவைகளோ நமக்குரிய காரியங்களும் நினச்சி கவலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 30% 30% தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க பேசின வார்த்தையை நினச்சி மற்றவங்க இந்த காரியம் என்னை ஹர்ட் பண்ணதுக்கு நினச்சி தான் நிறைய கவலைப்படுவோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ காரியம் எனக்கு எதிராக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? அதை எரேமியா 15:19 நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, ஒரு வேளை இவங்க கிட்ட நான் எப்படி போய் பேசுறது, இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக எந்த காரியம் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் உங்களை எதிர்த்து நின்றாலும் அவங்க திரும்பி உங்ககிட்ட வருவாங்க. திரும்பி வந்து உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது, உங்களை அரவணைக்கிறதுக்காக, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஆண்டவர் அந்த மாதிரி காரியத்தை வாய்க்க பண்ணார். நீங்கள் யோசிக்கலாம், அந்த மாதிரி காரியம்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு. எந்த காரியமும் ஆண்டவரால் கூடாத காரியமே ஒன்றுமே கிடையாது. அதனால அவரை நம்புங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. நீங்கள் ஆசிரியப்பட தேவங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.